எல்லாருமே சொல்ல எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து இட்ஸ் நாட் பர்மனெண்ட். ஸோ லாஸ்ட் பார்ட் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, டே வந்து நம்பிக்கை இல்லை அப்படின்லாம் சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் வந்து ஸ்டேஷனுக்கு போயிருப்பான். ஸ்டேஷனில் இருக்கான் அப்படின்னு சொன்னதாட்டி அப்புறம் வந்து ஜேகே வந்து அவங்க அண்ணன்லாம் பார்த்துருப்பான். ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு இந்த பாட்டில் பார்ப்போம். அதுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மிஸ் அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஜங்குக் அவங்க அண்ணனை பார்த்துட்டு அப்படியே நிற்கிறான். ஸோ அந்த பொண்ணு போன வாட்டி ஜங்குக் சிகரெட் பிடிச்சிட்டு, டே அண்ணா உனக்கு என்னடா இங்கே வேலை? உனக்கு என்னடா இங்கே வேலை? அதை நான் கேட்கணும். நான் கேட்கணும். என்ன இந்நேரத்தில் பிடுங்கிட்டு இருக்க? என் அப்பாங்கார நீ நல்லவன் உத்தம புத்திரன்னா நீ இன்னும் இந்த ட்ரக்கெல்லாம் விடலையா? இன்னும் அந்த பொம்பளைக்கிட்ட ட்ரக்கு கெட்டு பிச்சை எடுத்துகிட்டு தான் இருக்கியா? அதான் பார்த்தனே இப்போது. உனக்கு என்னடா பிரச்சனை மயிறு? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைப்பா. என் அப்பா அடிக்கடி ஒன்று சொல்லுவான், உன் அண்ணனை பார்த்து கற்றுக்கூடான்ட்டு. என்கிட்ட எல்லா பழக்கமும் இருந்தாலும் இல்லாத ஒரே ஒரு பழக்கம் இந்த ட்ரக் மட்டும்தான். ஆனால் அவர்கிட்ட கேட்டு சொல்ல, இதையும் நான் உன்னை பார்த்து கற்றுக்குறேன். இதை பாரு, தேவையில்லாமல் மயிறு பேச்சு பேசினான்னு வை, அவ்வளோதான். 6 மாதமாக அந்த சொட்டை தலைவனுக்காக தான் கண்ட்ரோலாக இருந்தேன். இதுக்கு மேலே என்னால் இருக்க முடியாது. அதனால தான் ட்ரக்ஸ் வாங்க வந்தேன். இந்த வீட்டில் ஏதாவது சொன்னேன்னு வச்சுக்கோ, இந்த சங்குலேயும் மிதிப்பேன். நான் என்ன பண்ணேன்? உன்னை மாதிரி நினச்சியா என்ன? உன்னை மாதிரி போட்டு கொடுக்குற வேலையெல்லாம் என்னால் பார்க்க முடியாது தெரியுமா? எனக்கு அந்த எச்ச வேலைலாம் இல்லை. நீயா ஒரு நாள் மாட்டுவ, நீயா ஒரு நாள் சிக்குவ. அப்போ இருக்குது என் அப்பங்கார மூஞ்சை கொண்டு போய் எந்த தெருமுக்கோலை வச்சுப்பான்ட்டு. எப்பட்றா 2 வருஷம் போடுற? வீட்டுக்குள்ளே ஒன்று, வெளியில் ஒன்று, என்கிட்ட ஒன்று. தப்பாக சொல்லிட்டேன். 3 வருஷம் இல்லை. கிரேட் என்ன? இருக்கிற மொத்த ஆஸ்கர் ஓவர்டையும் உனக்கு தான் கொடுக்கணும் என்ன? புறம்போக்கு மூடு என்ன? உன்னை விட எச்சல்ல நான், உன்னை விட மோசமும் இல்லை. உன்னை விட எல்லாத்துலேயும் பர்ஃபெக்ட்டு தான் நான். பர்ஃபெக்ட்டுன்னா என்னை பார்த்து கற்றுக்கணும்டா. என் அப்பா ஒரே விஷயம் நல்லது பண்ணியிருக்கான்னா என்னை பார்த்து கற்றுக்கான்னு சொன்னது தான். அப்பா நம்மளோட சேர்ந்து கிண்டல் பண்ணாதீங்க என்ன? எரிச்சல் மயிரை கிளப்பிக்கிட்டு மூடிட்டு போ. கண்ணை முன்னாடி நிற்காத, எச்ச மயிராகுது. இந்நேரத்தில் நீ என்னடா பண்ணிகிட்ருக்க ஸ்டேஷன் முன்னாடி? என்ன வேலைத்தனம் பண்ணி தொலைச்ச? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? நீ வெளில இருக்கனா கூட 2 சுற்றி எதை தெரிஞ்சலைங்க, அது எதை தான் பண்ணியிருக்கோம். அதுங்களை வெளில எடுக்க வந்தியா என்ன? இதை பாரு, என்ன வேணால் சொல்லிக்கோ. ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸுங்க பற்றி பேச உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. ஒழுங்கு மரியாதையாக பேசு என்ன? அது எப்படிரா? உனக்கு எடுக்கிறதே அதுங்க தான், அதை பற்றி பேசாமல்? இல்லைனாலும் நீ கெடுறவன் தான், இருந்தாலும் நீ மோசம் தான். அதை இந்நேரத்தில் தெருப்பிடிக்கிட்டு இருக்க. நீ எல்லாம் வாய் பேசாத என்ன? இந்நேரத்தில் வந்து ட்ரக் வாங்கிட்டுருக்க. எச்ச பாடு மூஞ்ச பார்த்தாலே எச்ச மயிலாகுது. வீட்டுக்கு வந்தாலும் இந்த மூஞ்ச மாதிரியே தான் பார்க்கும். கவலைப்படாத, நாளைக்கெல்லாம் நான் போயிடுவேன் அந்த லின்னு வீட்டுக்கு. அப்புறம் உன் மூஞ்ச பார்க்க வேணாம்ல. போடா போ. எப்படி காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு தானே வருவ? அதுக்கப்புறம் பார்த்துக்குறோம் ஒன்று. காலேஜ் வந்தாலும் அங்கே ஏன் மூஞ்ச தான் நீ பார்க்கணும். எனக்கு இப்போது எப்படி தெரியுமா இருக்குது? நாளைக்கு எப்படா விடியோ எங்கள் வீட்டுக்கு போகலாம், உங்கள் தொல்லையெல்லாம் இல்லாமல் இருக்குன்ட்டு இருக்குது. அப்படி இருக்குது. நாளைக்கு விடிஞ்சதான் உங்கள் வீட்டுக்கு போடுறதாண்டா என் வேலை. அப்போ தான் உங்கள் தொல்லைலாம் இல்லாமல் நிம்மதியாக இருக்க முடியும். அதான் சொன்னானே, என் கண்ணு முன்னாடியே படாத, கொஞ்ச நாளைக்கு காலேஜ் முடிகிற வரையும் நீ எங்கள் வீட்டிலே இருன்னு. வாழ்க்கையிலே எனக்கு ஒரு நல்ல வேலை பண்ணியிருக்கேன்னா அது மட்டும்தான். நாளைக்கு போயிடுவேன்னா என் மூஞ்சில் முழிச்சிடாத. முதல்ல இங்கேருந்து போடா. கருப்பு துணியை போட்டு பேய் மாதிரி நிற்கிற. வந்து காக்கா கீக்கா கொத்திட்டு போயிடப்போகுது. இல்லைன்னா தெருவில் இருக்க நாய் காலை கையை பிடிங்கிட்டு போயிடப்போகுது. என்ன பார்த்து போடா என் பசம்மா நான்னா அப்படின்ட்டு ஓர களைச்சி விட்டுட்டு ஜேகே அங்கேருந்து போயிடுறான். ஸோ நேராக ஸ்டேஷனுக்குள்ளே வந்துட்டு அப்படியே வந்து அந்த செல்லுக்கு பக்கத்தால் தான் உட்காரான். ஜேகே மயிறு குடிச்சிருக்கியா? லைட்டாக போட்டேன் மச்சான். எனக்கு தெரியாமல் எப்படா போனேன்? நான் ஃபோன் பண்ணேன், நீ எடுக்கலை. அதான் நான் மட்டுக்கு ஸ்லோவாக அப்படியே போயிட்டு வந்தேன். சரி என்ன மயிருக்கு? எதுக்கு அவ பின்னாடி போன நீ?
மச்சான், ப்ராமிஸாக சொல்கிறேன்டா, நான் எந்த பொண்ணு பின்னாடியும் போகல. உண்மையாக சொல்லணுன்னா நான் எதுவுமே பண்ணலை மச்சான். அது சும்மா நான் போயிட்டுருந்தேன், அது குறுக்கால நாய் மாதிரி வந்துச்சு, ஹார்ன் அடித்தேன், ஓரமாக போச்சு. அதுக்கப்புறம் நான் பாட்டுக்கு போனேன், திடீர்னு அலர்னுச்சு, என்னை பார்த்து அப்படி இப்படின்னு கத்துச்சு, நான் ஏதோ ஸ்டாக் பண்ணுறேன்னுச்சு, போலீஸ் கால் பண்ணிச்சு, வந்து கூத்த தூக்கின்னு வந்துட்டாங்க. வேறு எதுவும் தெரியாது மச்சான், நான் ரொம்ப நல்ல பையன்டா. நல்லா விடு. அடித்தாங்களா என்ன? ஆமாண்டா, மூஞ்சிலே விட்டா ஒன்று பொஜ்ஜுன்னு வலிக்குது. ஸோ இப்போ தான் கொஞ்ச நாள் ஸ்டேஷன் வராமல் இருந்தேன், அதுக்குள்ளே ஏன்டா இப்படி பண்ணிகிட்ருக்க? நீ குடிச்சிட்டு தான் சேட்டை பண்ணியிருப்ப, அது காலையில் விடிஞ்சாதான் தெரியும். உனக்கு மட்டும் எப்படான்னு குடித்தப்ப ஞாபகம் இருக்காது, குடித்து காலையில் தெரிஞ்ச வாட்டி ஞாபகம் இருக்குது. இந்த மாதிரி வித்தியாசமான பிறவையெல்லாம் ஃப்ரெண்டாக வச்சுருக்கல்ல, எனக்கு தான்டா கோல் கட்டி கும்பிடணும். ஏய், இங்கே எவன்டா என் மச்சான் அடித்தது? மச்சான் தா அங்கே வெள்ளை துணி போட்டுட்டு ஒருத்தர் புல்லை பிடிச்சி மாதிரி உக்காந்துருக்கான் பாரு, அவன் தான்டா என்னை அடித்தான். வெண்ண என் மச்சான் அடிச்சியா நீ? அது ஜேகே, அப்போ நீ அடிச்சிருக்க அதானே? அறிவு மயிறு இல்லை, போய் என் மச்சான் அடிச்சிருக்க. பதிலுக்கு நீ எதாவது பண்ணியா மச்சான்? போதையில் இருக்கனால தப்பிச்சா மச்சான். அதெல்லாம் வந்த வாட்டி அவன் தாண்டா ஒன்று அடிப்பான், அதை நான் பார்த்துட்டு தான் இந்த ஸ்டேஷன் விட்டு வெளில போவேன். நான் தைரியமாக இருந்தால் என் மச்சான் மேலே நீ கை வச்சுருப்பேன். சிறு அவன் வெளில வரட்டும் அப்போ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே இங்கே உட்காந்துருக்கான். ஸோ இந்த சைடு ஜிம்மன் கிட்டே வந்தா. ஸோ ஜிம்மன் வந்து அந்த குயின்ஸு வீட்டோட டோரை தான் தட்டிக்கிட்டே இருக்கான். அப்போது ஜிம்மன் காண்டாயிட்டு, சை இவ்வளோ நேரம் கதவை தட்டுறேன், மயிறு கதவை திறக்கல பாரு தும்முரு. என் மச்சான் மேலே கேஸு. ஏய் கதவை திறடி. என்ன இடத்துல யாரு அப்படின்ட்டு அவளும் வந்து டோர் ஓப்பன் பண்ணுறா. ஏய் நீயா புருக்கி? நீயா குயின்சி? ஆமாம். ஹானுன்ற மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தது நீயா? ஆமாம் கொடுத்தேன். அடங்கம்மா, ஏய் இங்கே வாணி அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு வீட்டுக்குள்ளே போயிட்டு அவனுக்கு பிடிச்சி அப்படியே அந்த வாளோடு அப்படியே லாக் பண்ணிடுறான். ஏய் இன்னும் தைரியமாக இருந்தா என் மச்சா மேலே நீ கேஸ் கொடுத்துருப்பான். ஏய் கழுத்தை விடுறா, வலிக்குது. ஏய் என்னத்துக்குடி இதுக்குடி கம்ப்ளைண்ட் கொடுத்த? இது கம்ப்ளைண்ட் கொடுத்த? அவனை பார்த்தா பாடு மறுத்துதா இல்லை பொம்பளை பிறகு இதெல்லாம் ஸ்டாக்கர் மறுத்துதா? உனக்கு உன் பின்னாடி ஒன்றும் இல்லை சரியா? நீ அந்தளவுக்கு வத்து மயிரும் இல்லை. அன்றைக்கி ஏதோ நான் அடித்தேன், ஏதோ ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன், பார்க்க நல்லா இருந்தா அவ்வளோதான். மற்றபடி என்னை மைண்டில் வச்சுட்டு தான் என் மச்சான் நீ கேஸ் கொடுத்த. ஆமாம், நீ பெரிய ஆணல்ல உன்னை மைண்டில் வச்சுட்டு கேஸ் கொடுக்க. அவள் ஒரு மாதிரி என் பின்னாடியே வந்தான், எனக்கு ஒரு மாதிரி பயமாயிடுச்சு, அதனால தான் நான் கேஸ் கொடுத்தேன். வேறு எதுவும் இல்லை. வேறு எதுவும் இல்லையா? அவன் பக்கா ஜென்டில்மேன்டி. அவன் பொண்ணுங்க பின்னாடி போய் நான் பார்த்ததே இல்லை, சும்மா பார்ப்பான் அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ண மாட்டான். அவனுக்கு போய் அவன் மேலே என்ன மயிறு நீ கம்ப்ளைண்ட் கொடுத்த? இப்போ வந்து என் கூட வந்து நீ வாபஸ் வாங்குற? இல்லை என்னால் வாங்க முடியாது. ஏய் அவன் குடிச்சிருந்தான், அவன் தெளிவு மயிராக இல்லை, அவன் எதா பண்ணியிருந்தாலும் அவன் என் ஃப்ரெண்டு. இப்போ வந்து நீ வாபஸ் வாங்குற, வேணாங்கி நான் மயிறு எரிச்சல் பயிரிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். ஏற்கனவே கடுப்பு மயிரில் இருக்கேன், அதான் பண்ணிட்டானா எனக்கு தெரியாது, வீட்டில் வேற தனியாக இருக்க, பார்த்துக்கோ, ஒழுங்கு மரியாதை வந்துரு அப்படின்ட்டு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான். அப்படியே கையை பிடிச்சி கூட்டிகிட்டு ஸ்டேஷன் தான் கூட்டிகிட்டு வரான். ஏய் கையை விடு, நான் தான் வாங்க மாட்டேன்னு சொல்கிறேன்ல. இப்போ நீ மட்டும் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கலன்னு வச்சுக்கோ, உன் அட்ரஸ் தெரியும், உன் பேர் தெரியும், நீ இங்கே காலேஜில் தான் ஆக்டிங் மயிறு ஹீரோயினில் ஆக்ட் பண்ணுற. ஸோ அவன் பண்ணாதான் நான் பண்ணுவேன். நீ சொன்னல ஸ்டாக், அதை நான் பண்ணுவேன். நீ எங்கே போனாலும் வருவேன், நீ என்ன பண்ணாலும் உன் கூட தான் இருப்பேன், உன்னை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். என்ன வசதி அப்படின்ட்டு ஒரு மாதிரி டெரராக கேட்குறான். ஸோ அவ்வளோ மறைச்சிட்டு கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிட்டு ஒரு மாதிரி மறைச்சிக்கிட்டே அவள் பாட்டுக்கு போயிடுறா. டேய் மச்சான், என்ன மச்சான் கூட்டிகிட்டு வந்தல்ல, மயிறு போய் விட்டுட்டு வாடா. நான் என்ன மயிருக்கிட்ட போய் விடணும்? அவள் போட்டும், இன்னும் தைரியம் மயிறு இருந்தால் ஹார்ன் மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பா, எச்சல் மயிராச்சு, அவளே போட்டும். டேய்
நேரத்துக்கு ஒரு பொண்ணு தனியாக போகிறது சேஃப் இல்லை மச்சான். ஜேகே நல்லவனா இரு, ஆனால் ரொம்ப நல்லவனா இருக்காது என்ன. நல்லா முடியாது. வா லேட் ஆச்சு, வீட்டுக்கு போகலாம். ஏய் நான் சொன்னா கேட்பியா இல்லையா? ஜனக்கராணி இப்போ என்ன பண்ணோம்? போ அந்த பொண்ணை விட்டு வா. எப்போ இருந்துடா இவ்வளோ நல்லவனா மாறின நீ? அதெல்லாம் அப்படி தான் போ. சரி போய் தொலைறேன். டே ஹானு மச்சான், கூடி போதில் சிவத்துக்கிட்ட ஏதோ கிஸ் வச்சிட்ருக்க மயிறு, வாடா. எல்லாம் மச்சான் ஒரு மார்க்கமாக இருக்குடா. ஏச்சி கர்மம், எதுக்கு என்கிட்ட வந்து ஓட்டுற இப்படி? இந்த பாரு நீ சரி மயிறு இல்லை, வேணாம் வா போகலாம். எங்க மச்சான்? எங்கள் வீட்டுக்கு தான், வேறு எங்கே? அதான் எங்கள் அப்பன் துரத்தி விட்டானே வீட்டை விட்டு. இனிமேல் வெளில வர உள்ளே வராது வீட்டுக்குள்ளன்ட்டு. அதான் இனிமேல் அங்கே தங்கி தான் படிக்க போகிறோம். நீங்களும் வந்துடுங்க என்ன. நீ அங்கேயே இரு, நான் ஜெனிக்கிட்ட சொல்லிட்டேன், ரூம்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டா. வீட்டுக்கு போகலாம் வா. ஏன்டா இப்படி சாவடிக்கிற? சரி எங்கேயோ ஒன்று போட்டிட்டு போ. தூக்கமாக வருது. உனக்கு வரும்டா, ஏன் தூக்கம் வராது? இவ்வளோ நேரம் எல்லா உயிரையும் எடுத்துட்டு சனிய வா அப்படின்ட்டு ஹானை கூட்டிகிட்டு போகிறான். ஸோ ஹானும் எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறான். ஸோ ஜேகே தான் அப்படியே ஹானை அப்படி தாங்கி கூட்டிகிட்டு வரான். ஸோ ஜெனி ஐயோ ஹானுக்கு என்னாச்சு அப்படின்ட்டு ஹானுக்கிட்ட போயிட்டு அவன் ஃபேஸ்லாம் தொட்டு பார்க்குறான். ஒன்றும் இல்லை, அவனுக்கு ஃபேஸில் அடிபட்டிருக்கா அவ்வளோதான். எதுக்கு நீ இப்படி பதற? அவனை தான் உனக்கு பிடிக்காது. அதெல்லாம் இல்லை, திடீர்னு ஒருத்தருக்கு ஃபேஸில் அடிபட்டுருந்துச்சுன்னா பார்க்க மாட்டாங்களா? அந்த மாதிரி தான் பார்த்தேன், வேறு எதுவும் இல்லை. எனக்கு எதுவும் அப்படி ஃபீல் ஆகல. டே ஜெகே என்ன மயிறு, எங்கள் சொர்க்கத்துக்கு வந்துருக்கோம்மாடா? ஏன் ஷகிலா கண்ணுக்கு தெரியுதா? மூடிக்கிட்டு வாடா, சும்மா சிலுக்கு மாதிரி பண்ணிகிட்டு இருக்காத. இப்போ சிலுக்கு மூடாதாண்டா இருக்கு, உனக்கு இருக்கும் வாணி அப்படின்ட்டு அவனை கூட்டிகிட்டு போகிறான். ஸோ அவனை கூட்டிகிட்டு போயிட்டு அவனை பெட்லலாம் படுக்க வச்சுட்டு நேராக ஜெனிக்கிட்ட வந்துட்டு டேங்க இங்கே இருக்கும்போதே அவனுக்கு சேஃப் இல்லை, இனிமேல் நீ இங்கே தான் தங்க போறியா? இனிமேல் அவனுக்கு எப்படி தான் சேஃப் இருக்க போதோ தெரில. கேள்விப்பட்டான், இப்போ தான் வந்து அழுதுகிட்டே வந்து சொன்னான். ப்ரப்போஸ் பண்ணியா? உண்மையா? ஆமாம் உண்மையாக ப்ரப்போஸ் பண்ணேன், அவனை லவ் பண்ணுறேன். உன் கண்ணை பார்த்தாலே தெரியுது ஜெகே, பச்சையா ஏதோ ஃப்ராடு வேலை பார்க்குறேன்ட்டு. இதை பாரு, உன்னை நான் இப்போயே வார்ன் பண்ணுறேன். அவனுக்கு ஏதாவது ரொம்ப ஹர்ட் ஆச்சு, அவன் ரொம்ப அழுதான் அப்படின்னா அதுக்கு ஃபுல் ரீசனும் நீயாக தான் இருப்ப. ஸோ நீ எதாவது பண்ணுறதா இருந்தால் இப்போயே அதை ஸ்டாப் பண்ணிடு, என்னென்னா லைஃப் லாங் நீ தான் அந்த கில்ட்லேயே செத்துருவ, புரிஞ்சுக்கோ, வார்ன் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஜெனி சொல்லிட்டு போகிறா. ஸோ ஜேகேவும் ஒரு மாதிரி யோசிக்கிறான். ஜேகே நீ பண்ணுறது தப்பா இல்லை ரைட்டாடா? ஜேகே இப்பெல்லாம் யோசிக்காத, உனக்கு உன் கரியர் முக்கியம், அதுக்கு அந்த அமௌண்ட் வேணும், உன் அப்பா நிழல்லே நீ இருக்கக்கூடாது, வேணும் அப்படின்ட்டு அவன் நேராக டெரஸ் தான் போகிறான். ஸோ அங்கே பார்த்தா ரொம்ப அமைதியாக சைலண்ட்டாக உட்காந்துருக்கான். ஸோ அவனுக்கு இன்னும் அந்த பாடி பெயின்லாம் அப்படி இருக்குது. ஸோ ஒரு மாதிரி நிலாவையே பார்த்துட்டு அப்படி சைலண்ட்டாக உட்காந்துருக்கான். ஸோ அவன் பக்கத்தில் போய் அமைதியாக உட்காந்துக்கிறான். ஜேகே சொல்லிட்டு வர மாட்டியா? ஏன் இப்படி பயப்படுத்துற? ஏண்டா நான் என்ன பேய பூதமாடா இப்படி பயப்படுற? கிட்ட வா, ஒன்றும் பண்ண மாட்டேன் என்ன, கூல் அமைதியாரு. இப்போ என்ன வேணும் உனக்கு? இல்லை என் மேலே நம்பிக்கை இல்லைன்னு சொன்னியே, அது எதனால்? உன் கண்ணை பார்த்தாலே தெரியுது ஜேகே, நீ சொல்கிற அந்த ப்ரப்போசல், நீ சொன்ன அந்த விதம் எனக்கு எதுவுமே ஒரு மாதிரி ஃபீல் ஆகலை. இந்த மாதிரி குட் ஃபீல் எனக்கு தரல, பேட் வைப்ரேஷன் தான் தந்துச்சு. அதனால தான் சொன்னேன், உன் மேலே நம்பிக்கை இல்லைன்னு தப்பாக எடுத்துக்காத. சாரி. ஓ ஆமாம், நான் ஒரு தேர்ட் பர்சன் தானே, என் மேலே நம்பிக்கை வராது. கரெக்ட் தான் ஜேகே, அப்படி இல்லை. விடு. சரி, நான் உண்மையாக உன்னை லவ் பண்ணுறேன், எப்பயுமே லவ் பண்ணுவேன், பண்ணிகிட்டே தான் இருப்பேன். பிரேக்கப் ஆன டைமில் உனக்கே தெரியும் நான் எப்படி இருந்தேன்ட்டு. ஸோ அப்போ நீ வந்து என்னை எவ்வளவோ கம்ஃபர்ட் பண்ண ட்ரை பண்ணேன்,
ஆனால் சில ப்ளேஸில் எனக்கு கிம் ஃபேஸை தவிர உன் ஃபேஸ் தான் அங்கே தெரிஞ்சது நான் பெயினில் இருக்கும்போது. அது ஏன்னு சொல்லிட்டு இப்போ வரையும் எனக்கு தெரியல. ஆனால் நான் அப்போ முடிவு பண்ணேன் அவன் ப்ளேஸை நீ ஃபில் பண்ணிடுவேன்ட்டு. ஸோ அதான் முடிவு பண்ணிட்டேன் உன்னை லவ் பண்ணலான்னு. இது மூவ் ஆனா இல்லை என்னன்னா எனக்கு தெரியாது. ஆனால் நான் உன்கிட்ட சொன்னேன் மூவ் ஆன் ஆக மாட்டேன்ட்டு. உண்மைதான், அந்த மெமரிஸ்லேருந்து என்னால் மூவ் ஆனா ஆக முடியாது. அதில் எவ்வளோதான் பேட் திங்ஸ் இருந்தாலும் எனக்கு அது குட் திங்ஸ் தான். அதிலேருந்துலாம் என்னால் மூவ் ஆன் ஆக முடியாது. பட் அவங்ககிட்ட ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கா, குட் ஃபீல் இருக்கா, அவனோட பாதி வைப் உங்ககிட்ட இருக்கா, நான் அப்படி தான் ஃபீல் பண்ணுறேன். ஜேகே நான் ஒன்று கேட்கட்டா? என்ன? அப்போது என்னை நீயா ஃபீல் பண்ண வைக்கலையா? ஐ மீன் டேவா உனக்கு தெரிலையா? கிம்மா தான் தெரிஞ்சானா? ஏய் அப்படி இல்லைடா, எனக்கு கேரக்டர் அவனை மாதிரி இல்லை. ஆனால் அவன் ஃபேஸ் மட்டும்தான் தெரிஞ்சது. ஆனால் டோட்டலாக நீ வேறடா. நான் பார்த்த வரையும் சொல்கிறேன், நீ ரொம்ப பியூர், ரொம்ப ரொம்ப பியூர். உன் அளவுக்கு யாரும் இவ்வளோ பெயின்லேயே சிரிச்சிட்ருக்க மாட்டாங்க. தினைக்கும் ஏதோ ஒரு ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணுற, ஆனால் காலையில் ஆனால் சிரிக்கிற, ஏதோ யார்கிட்டையும் சொல்ல மாட்டேங்கிற, இந்த ஸ்மைல் அப்படியே மெயின்டைன் பண்ணுற, எது கேட்டாலும் மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுகிற இல்லை. ஆனால் இப்போ சொல்கிறட்டே இங்கே பாரு அப்படின்ட்டு அவன் ஃபேஸை கட் பண்ணி அவனோட ஃபோர்ஹெட்டோட இவனோட ஃபோர்ஹெட்டை வச்சு அவன் கிட்ட இழுத்து, இங்கே பாரு நீ நம்புறியோ நம்பலையோ எனக்கு அது செகண்ட் திங்ஸ் தான். ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நீ எவ்வளோ பெயின் ஃபீல் பண்ணாலும் நான் உன் கூடயே தான்டா இருப்பேன் பால்புட்டி. என்ன உன் கூட தான் இருப்பேன். நீ நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியுது, ஃபீல் ஆகுது. என்னடா இவ்வளோ ஒரு ஷார்ட் டைமில் இவ்வளோ டைலாக் பேசுகிறானே அப்படின்னு நினச்சிக்காத. நான் பார்த்த வரையும் சொல்கிறேன், நீ யாருக்கும் எதுவும் பண்ண மாட்டேன். எனக்கு தெரில இது எவ்வளோ டேஸ் போகும்ன்ட்டு. ஆனால் நான் இதை அதை விட ஐ லவ் யூ ஸோ மச். இதை நீ எப்படி எடுத்துப்பேன்னு எனக்கு தெரில. ஆனால் இதில் உனக்கு நம்பிக்கை இல்லை, உண்மை இல்லைன்னு தோணுது. ஆனால் நான் என் மனசார என்னோடய ஹார்ட் ஃபுல்லாக தான் நான் உன்கிட்ட சொன்னேன் லவ் யூன்னு. ஜேகே என்னடா இப்போ நீ சொன்னது ஏதோ எனக்கு லைட்டாக ஃபீல் ஆச்சு. என்ன சொன்னது? நீ நம்புறியோ இல்லையோ ஆனால் உன்னை பிடிக்கும் அப்படி தானே ஏதோ ஒன்று சொன்னேன். ஆமாம், அது மட்டும் இது லைட்டாக ஃபீல் ஆச்சு. நான் திரும்பி எல்லாம் லவ் யூ சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டான்? ஏன் ஏன் இப்படி கத்துற? இல்லை லவ் யூ சொல்ல மாட்டேன்னு சொன்னியே, ஸோ அதனால் கேட்டேன். டைம் வரப்போ சொல்கிறேன். டைம் வரப்போ சொல்லுவியா? ஏய் என்ன பண்ணுற? ஒன்றும் பண்ணலையே. இந்த பாரு, ஏற்கனவே உன் கையை காலை வச்சுட்டு நீ சும்மா இல்லாதனால தான் நான் இப்படி உடம்பு சரியில்லாமல் இருக்கேன். நீ மறுபடியும் அதே சேட்டை பண்ண பார்க்குற. நீ தள்ளிப்போ. ஏய் நீ தானே என் மேலே நம்பிக்கை இல்லைன்னு சொன்ன. ஸோ என் மேலே நம்பிக்கை வரணுன்னா நான் எதாவது பண்ணும்ல, அதான் ஏதாவது பண்ணலான்னு ட்ரை பண்ணுறேன். பண்ணட்டுமா? வேணாம். வர்றா சிரிச்சுட்டே வேணான்ற, அப்போ வேணும்னு தானே அர்த்தம். உனக்கு எப்படி தோணுது? உன் கண்ணை பார்த்தா உன் ஸ்மைலை பார்த்தா எனக்கு ஒன்றே ஒன்று தான் தோணுது. என்ன? அது வேணும்னு. அப்படி தான் தோணுது. என்ன வேணும்? என்ன ஒரு சாருக்கு சொல்லுங்கள். சாரி, என்னடா வேணும் பால்புட்டி? ஒன்றா வேணும் சொல்லு. எனக்கு உன்கிட்ட பிடிச்சது அந்த பியர்சிங்கோடு இருக்க அந்த லிப்ஸ் தான். அதை மட்டும் கொடுத்துட்றியா? ஏண்டா நானே உனக்குன்னு தான் சொல்கிறேன், அதை மட்டும் கொடுத்துட்றியான்னு கேட்குற? உனக்கு தாண்டா எடுத்துக்கோ அப்படின்ட்டு பச்சைக்குன்னு ஒன்று கொடுத்துட்றான்.
ஜேகே ஜேகே என்ன பண்ணுற? நீ தானே வேணும் கேட்ட, வச்சுக்கோ. ஜேகே, இந்த ஹோப்பை கொடுத்துட்டு என்னை விட்டு போயிட மாட்டல்ல, ப்ராமிஸ் அப்படின்ட்டு அவன் லேப்பில் உட்காந்துட்டு அந்த மூணோட வெளிச்சத்தில் அப்படி கேட்குறான் அந்த கையை நீட்டி. ஸோ ஜேகேக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. ஸோ அவன் ஃபேஸை கட் பண்ணி, எதுவும் பேசாத, இங்கே பேச்சுக்கு இடமே இல்லை, இங்கே நீ நான் அவ்வளோதான். அப்புறம் அதோ அங்கே இருக்கே அந்த மூணு, வேறு எதுவும் இல்லை அப்படின்ட்டு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஸோ அவனை பேசவே விடலை. ஸோ டேக்கும் ஏதோ ஒரு காயத்துக்கு மருந்து போட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ அவனுக்குள்ளே இருக்க எல்லா ஃபீலிங்கும் மறைஞ்சு போன மாதிரி, ஒரு மாதிரி குட் திங்ஸ் மட்டும் கிடைச்ச மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. ரொம்ப ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறான், லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அவனும் ஜேகேவை கிஸ் பண்ணுறான். ஜேகே, என்னடா என்ன? கிஸ் பண்ணும்போது பேசாதான்னு சொன்னல, எங்கள் நீயும் நானும் மட்டும்ன்ட்டு. இல்லை, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி புதுசாக ஏதோ ஒரு ஃபீல் கிடச்ச மாதிரி இருக்குது. தேங்க்யூ இந்த ஃபீல் கொடுத்ததுக்கு. உனக்கு நான் கொடுப்பேன்டா, நான் இருக்க வரையும் உனக்கு கொடுப்பேன். உனக்கு இது பிடிச்சிருக்குல்ல, அப்போ நான் கொடுப்பேன். நான் இருக்கிற வரையும் நீ ஃபீல் பண்ணக்கூடாது எதுக்கும், சரியா? இப்போ ஏன்டா பேர்டு மாதிரி அழுகிற நீ? ஆம்பளை பசங்க அழுகக்கூடாது தெரியுமா ஃபஸ்ட்டு? அழ மாட்டேன். ஏய், இன்றைக்கி எத்தனை தாட்டி உன்னை பால் புட்டின்னு கூப்பிட்டேன், ஆனால் நீ எதோ கூப்பிடுவியே. என்னது முத்தா? முத்தா, அதை நீ கூடவே இல்லையே. அது உன் மேலே கோவம், அதான். இப்போ கோவமாக தான் இருக்கீங்களா சார்? என்ன பண்ணுற? இல்லை, கீச்சு கீச்சு மூட்டினா ஏதாவது ஒரு இது தெரியுதான்னு பார்த்தேன். கூசுது ஜேகே. ஜேகேவா? எனக்கு இது வேணாம்ப்பா. சரி முத்தா போதுமா? நல்லாவே இல்லை. முத்து போதுமா? நல்லா இல்லை. ஐயோ முத்தா. ஓகேவா? ஓகே, ஃபீலிங் பெட்டர். நீ இப்படிலாம் இருப்பியா என்ன? எப்படி? இல்லை, ரொம்ப உருன்னு அந்த கோபமான மூஞ்சி, அந்த கண்ணெல்லாம் சுருங்கி ஒரு மாதிரி, அந்த லிப்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி பிங்க் ஆகி கண்ணெல்லாம் செவந்து இப்படி தானே சுற்றுவ. ஆனால் என்கிட்ட அந்த கண்ணு ரெண்டு சிரிக்குது, அந்த லிப்ஸ் ரொம்ப ஒரு மாதிரி பியூராக தெரியுது. அது என் லிப்ஸோட அந்த மூக்கு அப்படியே அப்படியே என்ன மாதிரி ரொம்ப பிங்காக இவ்வளோ அழகாக இருக்குது. எனக்கு தெரில நான் டிஸ்கிரைப் பண்ணேன். ஆனால் டிஸ்கிரைப் பண்ண சொன்னால் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஓ, அந்த திறமையெல்லாம் உன்கிட்ட இருக்காடா? நம்மளுக்குலாம் அதெல்லாம் இல்லை. இப்போ உனக்கு அடிக்ட் ஆகிட்டேன், பண்ணுன்னு தோணுது, பண்ணட்டுமா? உன்ட்ட என்ன மாதிரி நான் பர்மிஷன் கேட்க அப்படின்ட்டு அவனை கீழே படுக்க வச்சுட்டு அவன் ஷர்ட்டெல்லாம் கழட்டுறான். ஜேகே என்ன பண்ணுற? பயப்படாத, மறுபடியும் அழுது திது தொலைஞ்சிடாத, சரியா? ஒன்றும் பண்ணல, விடு, நான் இங்கே தான் இருக்கேன், நான் எதுவும் பண்ணல, நான் உன் ஜேகே. ஸோ பயப்படாத, எதுவும் பண்ணாத. ஜேகே ஒன்றும் பண்ணலை, நான் தானே உனக்கு பெயின் கொடுத்தேன், நானே இதை சரி பண்ணிடுவேன், சரியா? எதுவும் பெர்மனண்ட் இல்லை, ஓகே?